ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சரஸ்வதி விஜய். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா மாதக்கணக்கே ஆயிடுச்சு துபாய் போயிட்டு வந்து. ஆமா, அங்க வந்து நாங்க என்னென்ன ஷாப் பண்ணோன்றத நீங்க நாங்க காட்ட போறோம். நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க என்னதான் வாங்குனீங்கன்னு காட்டுங்க. ஏன்னா துபாய்ல வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஒரு இடத்துல. அந்த இடத்துக்கு வந்து யார் துபாய் போனாலும் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், அவ்வளோ அஃபோர்டபுளா இருந்தது. ஸோ அதான் இன்னைக்கு அந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ அந்த வீடியோக்குள்ள துபாய் ட்ரிப் போனப்போ நாங்கள் நம்பவே இல்லை நம்மளுக்கு இவ்வளோ அஃபோர்டபுளாக அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும்ன்றது. ஸோ எங்கள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் டே டு டேன்னு ஒரு கடை கூப்பிட்டு போயிருந்தாங்க. நாம் இப்போ வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ 600. நம்ம ஊர்லேயே அவ்வளோ கம்மியாக நம்ம இவ்வளோ குவாலிட்டியான கிளாத் வந்து வாங்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரசித்தியாவோட ட்ரெஸ்ஸு எவ்வளோ ட்ரெஸ் குடோன் மாதிரி போட்டு அடிக்க வச்சுருக்காங்க. இந்த பிரசித்தியாவை ஒன்றா போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெஸ் பிரசித்தியா? அள்ளிட்டேன், அள்ளினதுல ஃபில்டர் பண்ணி தான் மிச்சம் இருக்கு. பிரசித்தியா உனக்கு எது இப்போ ஃபர்ஸ்ட் பிடிச்சதுன்னு எடுத்து காட்டு. இது ஆக்சுவலி this is one night dress. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் Dress. ஸ்வீட் நிக்கியா அப்படியே போட்டிருக்கு. நிக்கியா எங்கால நிக்கின்னு வந்துச்சு. இந்த நைட் ட்ரெஸ் அவ்வளோதானா? ஆமா அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. இதுதான் என்னோட செகண்ட் Dress. பப்ளி 90s ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து கலர் கலரா போட்டு அந்த ட்ரெஸ்லயே கலர் மாறும். இந்த சிம்ரன் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு பாட்டுக்கும் அதே ட்ரெஸ் கலர் மாறுற மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க, அனிமி மாதிரி. அது என்ன சொல்றது, எஃபெக்ட்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம வந்து பஞ்சு முட்டாய் ரோஸ் கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கு பிஸ்டி. அப்போ இதுல ரோஸ் மாதிரியா இருக்குல்ல? ஆமா, பப்ளி செம்ம டிஃபரெண்டா கியூட்டா இருந்தது. பப்ளி பாட்ல வந்து ஹன்சிகா மோத்வானி வந்து இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பார்பி டால்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. நான் வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தது கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்தோன்னே வந்து அள்ளிக்கு டக்குன்னு வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க. நம்ம ஊர்ல இருந்தாலும் அது 1000-2000 போயிடும். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 கிராம்ஸோ 20 கிராம்ஸ்குள்ளதான். அது எவ்வளோன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பில்லுன்னு தான் நான் பார்த்து சொல்ல அதுக்கப்புறமா. பட் வந்து ஒரு 250 - 500 தான். ரொம்ப பிடிச்சது. இங்க பேசிட்ட டர்ன் ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா, ஓகே. வாங்குறப்பே பாத்தீங்கன்னா டாப் தனியா, ஸ்கர்ட் தனியா, பேண்ட் தனியா, எதெல்லாம் இருக்கோ தனித்தனியா நான் வாங்கிட்டேன். அப்புறம் இங்க வந்து அது ஒன்று மேட்ச் பண்ணி போட்டுக்கிறதா. இந்த சீக்வன்ஸ் ஸ்கர்ட் பாருங்க, அவ்வளோ இதா இருக்கு. லைக் சீக்வன்ஸே கிட்ட இருக்கு, செம்ம குவாலிட்டியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க ட்ரெஸ், அங்கே இருக்கிற பெரியவங்க போடுறது. ஆப்வியஸ்லி குழந்தைங்களுக்குலாம் வந்து சூப்பராலாம் எனக்கு அங்கே கிடைக்கல. ஸோ வந்து ஒரு மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெரியவங்க செக்ஷன்லேருந்து தான் நம்ம பிரசித்தியாக பிடிச்சிட்டு வந்தேன். இதுவே வந்து இப்போ இடுப்பு லூஸாக தான் இருக்குது, நம்ம வந்து டைட் பண்ண அப்புறமா. ஆமாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பெரியவங்க செக்ஷன் தான் வாங்கினேன். செம்மையாக இருந்தது இந்த டாப்புமே. பார்க்க ஒரு யூனிக்காக ஒரு குவாலிட்டியாக சூப்பரா இருந்துச்சு. இதான் வந்து இல்ல பாட்டு வந்து ரீல்ஸ் எடுக்கிறப்ப, சித்திரப்புத்தி பாட்டுக்கு வந்து ரீல்ஸ் எடுக்கிறப்ப இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. எக்ஸ்ட்ரா ஸ்மால் இருந்துச்சு. சரி கண்டிப்பா 10 நிமிஷம் எடுந்தேன். அது ஓரளவு பத்துச்சா இல்ல கரெக்டா பத்துச்சா போடு. இந்த ஸ்கர்ட்ஸ் அண்ட் டாப்ஸ்லாம் எங்க அம்மா வந்து டான்ஸ் ரீக்ரியேஷன் டான்ஸ் கிளாஸ்க்கு போட்டு போவதை எங்க அம்மா வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம டான்ஸ் கிளாஸுக்கு இதெல்லாம் போட்டு போவியா? வேற ஏதாவது ஸ்டேஜ் ஷோ ஏதாச்சும் வந்தா போடலான்றதுக்காக இதெல்லாம் வாங்கணும். அவார்ட் ஷோ, ரேம்ப் வாக் அதுக்கெல்லாம் போனா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கும். விலையும் வந்து கம்மியா இருந்துச்சு. சூப்பர், அழகா இருக்கு. ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. டாப்பும் அந்த இதுவும் தனித்தனியா வாங்கி மேட்ச் ஆயிடுச்சு. பிரஸ்தியா ஒரே குஜாலா இருக்கும் போலவே. இந்த மாதிரி மல்டிபிள் பாட்டம்ஸ் வாங்கினோம்னா டாப் நம்ம ஊரில் கூட வாங்கி டான்ஸ் காம்படிஷன்ஸ் அப்போ மேட்ச் பண்ணலாம் தான் பிளான். ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி இதே ட்ரெஸ்ஸில் வந்து பிரசித்தியா வந்து ரெட் அண்ட் பிளாக் வச்சு தொட்டு பேசும் சொல்லிட்டானா 3 இயர்ஸ் பேக்கு பாலக்கார வீடு மாடியில் ஆடி இருந்தா. அதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த அப்பா சாப்பா ஆத்தே அதுவும் இதே மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் தான். ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை நாள் ஆகி எவ்வளவோ எடுத்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஜிகினாலாம் வர மாட்டேங்குது பாத்தீங்களா. நம்ம ஊர்ல வாங்குறப்ப இந்த ஜிகினாலாம் 2 நாள்ல கொட்டி போயிடும். அதே மாதிரி அந்த அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து ரொம்ப ஜிகுன்னு இருக்கும். இது அந்த அளவுக்கு வந்து தெரியல, பார்க்க ரொம்ப டான்ஸுக்கும் போட்டுக்கலாம்,
நார்மலாக டின்னர் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம ஊர்லேயும் குவாலிட்டியாக இதை விட சூப்பரான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வாங்குற பட்ஜெட் இருக்குது தெரியுமா, நம்ம கம்மி ப்ரைஸுக்கு பார்ப்போம். அந்த பட்ஜெட்டுக்கு வந்து அவ்வளோதான் வரும். அதுதான் இப்போ இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் குவாலிட்டியாக இருக்குது. அதுதான் நாங்கள் கன்வே பண்ண வந்தது. சரி, நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாமா? துபாய் போனப்பையும் தாய்லாந்து போனப்பையும் யார் ஹாப்பியாக இல்லையோ பிரசித்தியா ரொம்ப ஹாப்பி. இவளை கூட்டிகிட்டு போனால் எவ்வளோ செலவாகுமோ அந்த அளவுக்கு ஷாப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அதனால் அவங்க மூஞ்சில் அவ்வளோ ஒரு பிரகாசம். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக இருக்குது, ஸ்வீட் ஹார்ட் மாதிரி இருக்குது. அதில் பார்த்தா எனக்கே வந்து என் பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கா. அதனால் நானே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி சுற்றி போகிற அளவுக்கு பெருமைப்பட வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா எங்கே ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நம்ம ரேண்டம் பிக்ஸ் தான், எது நல்லா இருக்கோ நம்ம கண்ணில் போடுறப்ப அப்படியே எடுக்கிறதா, பர்டிகுலராக இங்கே அங்கெல்லாம் எடுக்கிறது இல்லை. ஸோ எது நல்லா இருக்கோ நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சா நல்லா இருக்கும், அவ்வளோதான். க்யூட்டாக இருக்கு பிரசித்தியம். தேங்க்யூ. இந்த ட்ரெஸ் ஒரு சாக்லேட் கலர்ல டாப் அண்ட் பாட்டம் பேர் பண்ணி வாங்கல. சாக்லேட் சாப்பிட்டுருக்கீங்களா? சாக்லேட் ப்ரௌன் தானே, காஃபி சாக்லேட் ப்ரௌனா? காஃபி க்ரீம் கலர். இது க்ரீம் கலர்ல வந்து ரெண்டுமே தனித்தனியாக அவங்க ஒரே பேரா கிடைச்சது. சூப்பரான ட்ரெஸ், யோகா ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கலாம், டான்ஸ் ஆடுறதுக்கு போட்டுக்கலாம், வீட்டுக்கு வந்து நைட் ட்ரெஸ்ஸாக கூட போட்டுக்கலாம், இந்த டிராவல் டைம்ல போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஐயோ ஏண்டி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் சேர்த்து விட போறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒர்க் ஷாப்ல சேர்த்து விட போறேன் 15 days. அதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்றேன். அவளை இன்னும் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் க்ரூம் பண்றதுக்காக சில விஷயங்கள்லாம் பார்த்து வச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சம்மர் லீவ்ல வந்து உபயோகமா எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு நிறைய பிளான் இருக்கு. சொல்லணும்ல, அதுக்காக வச்சு ஏதாச்சும் என்னது ஏதாச்சும் மக்கள்கிட்ட சம்மர்ல நான் இதை கத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்காக கத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தியா ட்ரெஸ்ஸை போட்டால் கிழிச்சிட்றான்னு சொல்லி கிழிஞ்சு போன மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு மாடல் கிழிஞ்சு போன ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் பேர் பண்ணிக்கலாமா, எனக்கு அதை பற்றி தெரியாது. இது வந்து ஒரு கிராப் டாப். என்னடா யோகா ட்ரெஸ்ஸுன்னாங்க இப்போ கிராப் டாப்னு சொல்கிறான்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிரசித்தியா வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது வந்து கிராப் டாப். இதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாடலாக இருக்குது பிரசித்தியா. இல்லை இப்படி போட்டால் கூட ஒரு மாடலாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கூட பேர் பண்ணி ஒரு கான்ட்ராஸ்டா போறப்ப சூப்பரா இருக்கு. இது வந்து அந்த உள்ள போற டேங்க் டாப் ஒயிட்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அது வாங்கி தரேன் நம்ம வீட்ல. இது வந்து அதன பிரின்சஸ் கட். ஓ, இதெல்லாம் தெரியுமா உனக்கு? எனக்கே தெரியாது. ஏதோ ஒன்னு சொல்றேன். இல்ல இப்படி இந்த ஹார்ட்டிங் ஷேப். இது வந்து ஒரு கொரியன் டாப் மாதிரி இருக்கு. இதுக்கும் பாத்தீங்களா இந்த டி-ஷர்ட் தனியாவும் போடலாம், இந்த மாதிரி பேண்டோட பேர் பண்ணியும் போடலாம். இது வந்து அதன சொட்டர் ட்ரெஸ் மாதிரி இருக்கா? இல்ல இது என்னமோ சொல்லுவாங்க, டைட்ஸ். அப்படியே மாதிரி ஒரு இதா இருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நீங்க யோசிக்கிறீங்க? உங்க பேசி நான் கேட்டு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸிங் பத்திலாம். திஸ் இஸ் வின்டர் ட்ரெஸ். வின்டருக்கும் போட்டுக்கலாம், காஷ்மீர் போறப்பையும் போட்டுக்கலாம். ஒண்ணும் இல்ல, இப்ப இத போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு சேலஞ்ச் வைக்கல, ரோட்ல போய் நடந்துட்டேன். அவ்வளவுதான். இப்ப போட்டேன்னா அவ்வளவுதான் டஸ்ட் ஆயிடும். இருக்குது. ஆமா, ஒரு வழியா பிரசித்தியாவோட ஹால் வீடியோ முடிச்சிட்டோம். இது லெஃப்ட்ல இருக்கிறது பிரசித்தியாவது, ரைட்ல மலை போல இருக்கிறது வந்து சரசுது. இதை ரெண்டையும் ஒட்டுக்கா காட்டலான்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. ஏன்னா மதியம் லஞ்ச் டைம், பசிக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து எம்புரான் லூசிஃபர் 2, இன்னொன்று வந்து வீர தீர சூரன். ரெண்டுக்குமே வந்து ஓவர் ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி நான் வீர தீர சூரன் போலான் இருந்தேன். அந்த படம் ஏதோ கோர்ட் இஷ்யூனால டிலே பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எம்புரான் படத்துக்கு போறதுனால இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன் இந்த ஷூட்டை. சாப்பிடலாமா? மோகன்லால் படம் தானே லூசிஃபர்ன்றது. அந்த 2 பொண்ணுங்கள்லாம் வருவாங்க, அதுதானே அது அந்த படம்? அது வேறையோ? நல்லா இருக்கும். அது உங்களுக்கு எப்படின்னா இது ஒரு அரசியல் படம். இது நல்லா இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வந்து நல்லா இருந்துச்சு. அப்ப நான் சொல்றது வேற. சரி, சாப்பாடு. இன்னைக்கு மம்மியோட கவுண்டர் டாப்ல என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? வந்தோடனே கொட்டிக்கிறதுக்கு நான் ரொம்ப தயாரா இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட வெள்ளை சாதம் ரெடி. சாதாரண வெள்ளையாக தான் இருக்கும். இல்லைங்க, நிறைய கலர் ரைஸஸ் இருக்கு. ரெட் ரைஸ் இருக்கு, ப்ரௌன் ரைஸ் இருக்கு. அப்புறம் இது வந்து வாழைத்தண்டு பொரியல், வாழ்க்கைக்கு முக்கியமான வாழைத்தண்டு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் இருக்கு. அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் போட்டிருக்காங்க. ஸ்மெல்லே செம்மையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் சோறு போட்டு கொடுங்க ப்ளீஸ், பசிக்குது. உங்களுக்கு இல்லாத என்ன? எல்ஏ சினிமாஸ் வந்து நம்ம வீட்டிலேருந்து தூரம், சோனா மீனா தான் பக்கம். முடிச்சுட்டு நம்ம சத்குரு கோயிலுக்கு வர போகணும். அதனால் நான் எல்ஏ சினிமாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு சோனா மீனாவே சூஸ் பண்ணிட்டேன். 2:30க்கு படம். மணி இப்போ 2 ஆச்சு. கிளம்பி போனால் கரெக்டாக இருக்கும்.
எனக்கு லூசிஃபர் படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக அது வந்து நம்ம தேட்டரில் பார்க்கல, ஹாட்ஸ்டாரில் தான் பார்த்தோம். படம் போகிறதுக்குள்ள ஃபஸ்ட்டு சீன் வந்து பார்ப்போம். செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு. ஒருத்தவங்களோட மைனஸ் ஒருத்தவங்களுக்கு ப்ளஸ் ஆகுன்ற மாதிரி வீர தீர சூரன் படம் வந்து வராதனால அதுக்கு வந்தவங்களும் அப்படியே எம்பூரானுக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அதனால் ஒரு ரீசனபிள் க்ரௌடாக இருக்குது. மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு 3 hours போச்சு. ஒரு சூப்பரான ஸ்டோரி. இன்றைக்கி இருக்க கரண்ட் சுச்சுவேஷனை ஒரு டைப்பாக எடுத்து முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு அப்படியே கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு இஃப்தார் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சொன்னாங்க. பிரசித்தியா சரசு எங்கள் அம்மா அதை வாங்கிட்டு போகணும். ஒன்றா நம்ம தென்னூரில் இருக்குது, அப்படின்னா ஆழ்வார்த்தோப்பிட்ட போய் வாங்கிட்டு போகணும். ரொம்ப நாளாக அவங்க கேட்டுட்டு இருந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்னா இது வந்து ஷவர்மா, ஷவர்மா சிக்கன் ஷவர்மா, சீஸ் பால்ஸு, சிக்கன் சீஸ் பால்ஸு, இது ரோலு, எக் ரோலுன்னு நினைக்கிறேன். எக் ரோலோ சிக்கன் ரோலோ சூப்பரா ப்ளஸ் வந்து சர்பத்து. சூப்பரா இருக்குது. எல்லாத்தையும் எனக்கு மம்மி கண்ணு பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு காலி ஆயிடுச்சு. 4 இருந்தது, 8 இருந்தது, 4 பீஸ் காலி. நானும் என் தங்கச்சியும் இது ரெண்டு எங்களுக்கு. இது சாப்பிடுங்க மம்மிக்கு. இது கூட மம்மி கூட ரோல் எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சாஸ் ஓகே. சர்பத்து நல்லா இருக்கு. சர்பத்தா அது என்னன்னு தெரியல. சூப்பரா இருக்குந்தா. ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இது கடைசியில தீந்து போச்சு. வாங்கிட்டு வரலன்னா சண்டைக்கு வந்துருவீங்கிறதுக்காக பயத்துல வாங்கிட்டு வந்தேன். நான் நேர்ல போய் சரஸ் கூட போய் நிறைய வாங்கிட்டு வரேன். டேஸ்ட் பார்க்கலாம். எத்தனை மணிக்கு வரணுமா அதான் கேட்டீங்களா? தக்காளி வந்து ஒரு அன்பிரடிக்டபிளுங்க. தங்க மாதிரி திடீர்னு 150 ரூபா 200 ரூபாய்க்கு போகும், திடீர்னு ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும். இப்பெல்லாம் ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு. இல்ல நீங்க எப்படி நீங்க தங்கத்தோட கம்பேர் பண்ணீங்க? அது இறங்கவே மாட்டேங்குது விலை. இது சம்டைம்ஸ் அப்படி ஏறும். இப்போ வந்து 5 ரூபா இல்லைன்னா 10 ரூபா கிலோ அந்த மாதிரி கிடைக்கிறதுனால தக்காளியை பல்காக வாங்கிட்டு வந்துட்டேன். ஊருக்கு போகிற ப்ரோக்ராம்லாம் இருக்குது. என்ன பண்ணுறதுனால எங்கள் அம்மா வழக்கம் போல் தக்காளி தொக்குக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரோமா புதுசாக இந்த வாட்டர் கன் வாங்கணும். ஆனால் வாட்டர் கன்லேயே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. ஆஃபரில் கிடச்சிது. குவாலிட்டியாகவும் இருக்கு பாருங்க. 63 rupees தான் வாங்கினேன் இன்ஸ்டாமார்ட்டில். 50 ரூபா இது. 60 ஆஃபர். அதான் 63 ரூபாய்க்கு 2 வாங்கணும். ஆமாம். 1 63 ரூபா. அதான்பா பிரசித்தியாக்கு ஒன்று ரோமாக்கு ஒன்று. 1 63 ரூபான்னு 2 126 ரூபாய்க்கு வாங்கணும். ஆனால் அது விலை வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா. 2 சேர்த்துனா 500 ரூபா. அதை வந்து நம்ம ஆஃபரில் 70% ஆஃபரில் வாங்கியிருக்கோம். இந்த காஃபி வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன். எப்பயுமே அவங்க சாப்பிட்றாங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஏன் அவங்க நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, ஏன் சாப்பிட்றலன்னு. நான் 1 year நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி இருந்துட்டு இருக்கேன். சபதம். நம்ம மனக்கட்டுப்பாட்டை வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கேன். அதனால தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ட்ராவல் இருக்குது. நான் ரொம்ப நாளாக என் லைஃப் டைமில் போகணும்னு நினச்சிருந்த ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ அதெல்லாம் தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரம்ஜான் வரப்போகுது இன்னும் 2-3 டேஸில். எல்லாத்துக்கும் ஈத் முபாரக், இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். திங்கக்கிழமை கார் எடுத்தலாம் ரம்ஜான் அன்னைக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன சான்ஸ்ன்னு தெரியல. ஏன்னா நம்ம நம்பர் கொடுத்தது வந்து சென்னையில் வந்து நம்பர் ஆர்டர் ஆகி வரணும். அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால் திங்கக்கிழமை எடுக்கலாமா இல்லைன்னா 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு எடுக்கலாமான்ற ஒரு ஆசோலேஷனில் இருக்குது. மீன்வேல் ஈரோட்டில் வந்து பண்டிகை வரப்போகுது. பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு ஈரோட்டில். மாரியம்மன் கோயில் வகையறா பண்டிகை ஆரம்பிச்சிச்சு. சின்ன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் அங்கே போய் வச்சலாம். நம்ம மஞ்சள் தண்ணி விளையாட்டுக்கெல்லாம் நாங்கள் போய் கலந்துக்க போகிறோம். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் செலிப்ரேஷன்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். பார்ட்னர்ஸ் இட்ஸ் மீ விஜய். சரி விஜய்.